முதல்வர் ஆக்குறதுக்கான முயற்சிகள் நடந்தது, அதை முறியடிச்சது காங்கிரஸ் தான் சொல்லிட்டு நேத்திக்கு ஒரு செய்திகள் பரவலும் பேசப்பட்டது. அதற்கான முன்னெடுப்புகள் நடந்தது சார்? இல்லை, காங்கிரஸ் அதிலே எந்த வகையில் தலையிட்டது என்று எனக்கு தெரியாது. அதிமுக, திமுக மற்றும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சில கட்சிகள் அந்த முயற்சியை மேற்கொண்டதாக எனக்கும் தகவல் கிட்டியது. நாங்கள் இடதுசாரிகள் எடுக்கிற முடிவின் அடிப்படையை முன்வைத்து எங்கள் உயர்நிலைக் குழுவிலே விவாதித்து அதன் பின்னர் தான் முடிவெடுத்தோம். எல்லோரும் அது தாமதமான முடிவு என்று விமர்சிக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறவர்களுக்குத்தான் முடிவெடுப்பதில் உள்ள சிரமம் புரியும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் ஒரு முடிவை எடுத்துவிட முடியாது. எங்கள் கட்சியின் உயர்நிலைக் குழு 8ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் ஆன்லைன் மூலமாகத்தான் கூடியது. ஜூம் ஆப் வழியாகத்தான் நாங்கள் கூடினோம். அவரவர்கள் இருப்பிடத்திலிருந்து அதில் கலந்து கொண்டார்கள். ஏற்கனவே நாங்கள் இடதுசாரிகளுக்கு அப்படித்தான் சொல்லியிருந்தோம். நீங்கள் எடுத்த முடிவு என்ன என்று தெரிந்த பிறகுதான் அந்த முடிவை ஒட்டி நாங்கள் விவாதிப்போம் என்று சொல்லியிருந்தோம். ஆகவே நாங்கள் 6 மணிக்கு கூடி 8:30 மணி 8:45 மணி வரையில் அந்த கூட்டம் நடந்தது. அந்த இரவே நாங்கள் அந்த முடிவை அறிவிக்க முடியாது. எதிரும் புதிருமான சில கருத்துக்கள் வந்தன. ஆகவே நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது 9ஆம் தேதி காலை 11 மணி அளவில் அல்லது அதற்கு மேல் செய்தியாளர்களை சந்திக்கலாம் என்று எண்ணியிருந்தோம். அதை அறிவிக்கவில்லை. நாங்கள் யாருக்கும் எந்த ஊடகத்திற்கும் 11 மணிக்கு நாங்கள் சந்திக்கப் போகிறோம் என்று அறிவிக்கவில்லை. ஊடகவியலாளர்கள் அவர்களாகவே ஒரு யூகத்தின் அடிப்படையில் கட்சி அலுவலகத்தில் வந்து காத்திருந்தார்கள். நாங்கள் 11ஆம் தேதி ஊடகவியலாளர்களை சந்திக்கப் போகிறோம் என்று எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் செய்யவில்லை. ஆகவே உயர்நிலைக்குழு கூட்டத்திலே எடுத்த முடிவுகளை தலைவர் என்கிற முறையில் நான் பரிசீலித்து இறுதி முடிவை எடுத்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த முடிவு, அந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. ஆக அதன் அடிப்படையில் அடுத்த நாள் காலை 10 மணிக்கு கட்சியின் பொதுச் செயலாளர்கள் சிந்தனை செல்வன், ரவிக்குமார் ஆகியோரை அழைத்து அவர்களோடு மட்டும் நான் கலந்தாய்வு செய்தேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.